இன்றைக்கி மகாநதி சீரியலில் நிவினை வச்சு இங்கே பசுபதியோட பையனை கடத்திடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஒரு ரூமுக்குள்ளே வச்சு இங்கே பசுபதியோட பையனை டார்ச்சர் பண்ணுறாங்க. கட்டி போட்டு இங்கே பாரு, உன்னைய உங்கள் அப்பா மட்டும் இப்போ வரல, உன்னை என்ன பண்ணோன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே இங்கே எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியோட பையன் செய்யலை, உங்கள் அப்பா மாதிரியே நீ பூச்சாண்டி காட்டுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் டான்ஸ் பண்ணி வைப் பண்ணுறாங்க. இதை பார்க்கவே முடியலைங்க பசுபதியோட பையனுக்கு. இதெல்லாம் பார்க்கணுன்னு தலையில் எடுத்து எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிடந்து கத்திட்டு இருக்கான். இங்கே பசுபதி வேறு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. பையன் வந்து ஃபோனே எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோன்லேருந்து பசுபதிக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிவின்கிட்ட சொல்ல, நிவின் வந்து கால் பண்ணுறான். நிவின் கால் பண்ணோன்னே இங்கே பசுபதியும் ஃபோன் எடுக்கிறாரு. என்ன பசுபதி, உன்னோட பையனை வந்து வலை வீசி தேடிட்டு இருக்க போல, அவன் வேறு யார்ட்டையும் இல்லை எங்ககிட்ட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவருக்கு கடுப்பு வந்துடுது. என் பையனை ஒன்றும் செய்கிறாதேடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே இங்கே பசுபதியோட தங்கச்சியை கால் பண்ணி கேட்குறான். இந்த மாதிரி நீ என்ன பண்ண, எப்படி வந்து நீ தானே கூட்டிகிட்டு போனேன், இவன் எப்படி வந்து நிவினோட போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நிவின் தான் சொன்னான், அந்த மாதிரி நான் திருந்திட்டேன், இந்த மாதிரி நான் அவனுக்கு ரொம்ப நாள் ஆனதுனால சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் தான் நான் கூட்டிகிட்டு போனான், எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் கடுப்பில் ஃபோனை கட் பண்ணிடுறான். உடனே திரும்ப கால் வருது நிவின்கிட்ட இருந்து. குமரன் சொல்கிறான், இந்த மாதிரி இவனுக்காக டைம்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, இந்த மாதிரி என் வீட்டிலேருந்து என் பொண்டாட்டி வேறு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா என்னென்னு சொல்லிட்டு இங்கே குமரன் சொல்ல, உடனே இங்கே விஜயும் எனக்கும் தான் கால் வந்துகிட்டே இருக்குது, இவனுக்காகலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், முதல்ல பசுபதி கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி கால் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக இங்கே சாரதா இருந்து வாங்கினா எல்லா எவிடன்ஸையும் கொண்டுட்டு, வீட்டோட பத்திரம் எல்லாத்தையும் கொண்டுட்டு நீ கிளம்பி வர்றதை பாரு, அப்படி நீ வரல போலீஸ் இதுக்காக நீ கால் பண்ணி நீ ட்ரை பண்ணி ஏதாவது மாட்டி கொடுக்கணும்னு நினச்ச, உன் பிள்ளைய நீ உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நான் எதுக்கும் போலீஸ்க்கெலாம் போகல, நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறான். இங்கே உடனே வந்து பசுபதி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நிவின் வந்து சொல்கிறான். உடனே இங்கே பசுபதி சொல்கிறான், இந்த மாதிரி நீ மருமகன் தானே, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, அவங்க 2 பேராவது யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ மாமாவுக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம நிவின் சொல்கிறான், இந்த மாதிரி நான் உன் மருமகன்னு உனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சா, ஆள் வச்சு அடிக்க சொல்லும்போது தெரியலையா, இப்போ என்னமோ பாசத்தில் பொங்குற, இவங்க 2 பேரும் கூட உன் பையனை சும்மா விட்டுறலாம்னு சொல்லிட்டு நினைக்கலாம், ஆனால் நான் உன் பையனை சும்மாவே விட மாட்டேன், எல்லா பத்திரமும் என் கைக்கு வரல, நானே அவனை கொண்டுருவேன், விஜய் என்ன விஜயாவது பாவம், நீ எனக்கு சொந்தமானதுக்கு நான் தான் இவனை வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து ஃபோனை வச்சிடுறான். உடனே இங்கே அப்படியே பசுபதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே சென்னைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு, சென்னை கிளம்பி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு பதட்டமாக பேசுகிறான். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்.